அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்தியராக பிறந்த நம்ம எல்லாருக்குமே ஆதார் கார்டுங்கிறது ரொம்ப அவசியம் ஆயிடுச்சு. ஆதார் கார்டு இல்லாத மனிதனே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஆதார் கார்டை பேன் கார்டில், பேங்க் பாஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே இணைச்சி வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆதார் கார்டுடைய டீட்டெயில்ஸை யாராவது திருடுனாங்க அப்படின்னா நம்மளுடைய சொத்துக்கித்து எல்லாமே போயிடும். அந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது இப்போ நம்ம ஆதார் கார்டுக்கு ஓடிபி வரும். அது மூலியமா திருடுவாங்க. இப்போ ஓடிபியே வராம நம்ம ஆதார் கார்டை வச்சு நிறைய பேர் நம்மளுடைய பணங்கள் சொத்துக்களை திருடிட்டு இருக்காங்க. அதுக்கான சம்பவங்கள் லாஸ்ட் டைம் திண்டுக்கல் நடந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி சம்பவங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல இருந்து விழிப்புணர்வா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற பத்தியும் இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பட்டன் அமுக்கிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ அனைத்துமே உங்க நோட்டிபிகேஷன்ல வரணும் அப்படின்னா சைடில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் அமுக்குங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு ஆதார் கார்டுங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு ஆதாரமா ஆயிடுச்சு. ஏன்னா அது பேங்க் பாஸ்புக் மற்றும் பேன் கார்டு, இன்கம் டேக்ஸில், அதே மாதிரி உங்களுக்கு சிம் கார்டு வாங்குறது, மற்ற எந்த ஒரு விஷயம், அதாவது எலக்ட்ரானிக் பொருளில் நீங்கள் இஎம்ஐல வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கும் ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க. பாஸ்போர்ட்டுக்கும் ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க. உங்கள் இருப்பிடத்தை, ஒரு எந்த ஊர், அதே மாதிரி அட்ரஸை ப்ரூஃபுக்குமே ஆதார் கார்டை தான் மெயினாக கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஆதார் கார்டை யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஆதார் கார்டுலேருந்து வந்த ஓடிபி நம்பரை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு விழிப்புணர்வு மெசேஜ்கள், விழிப்புணர்வு வீடியோக்கள் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு ஓடிபி வராமையே அவங்களாகவே நம்ம ஆதார் கார்டு நம்பரை வச்சு நம்மளுடைய பணங்களை எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போறீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஜெராக்ஸ் எடுக்கும்போது ஒரு ஜெராக்ஸை நம்ம கேட்போம். ஆனால் அவங்க 2 ஜெராக்ஸ் 3 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க. அது நமக்கு தெரியாது. நம்ம ஒரு ரூபா கொடுத்து வாங்கிடுவோம். பிறகு அந்த ஜெராக்ஸை அவங்க ஒரு பிரைவேட் கம்பெனியில் கொடுத்து அவங்க ஒரு ஜெராக்ஸுக்கு 50 பைசா, 5 ரூபா, 20 ரூபா அப்படி சொல்லி வாங்கிடுவாங்க. நீங்க கேட்கலாம், அந்த ஜெராக்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜெராக்ஸ் காப்பியை வச்சு தான் நமக்கு அந்த அட்ரஸை டைப் பண்ணி அவங்களுடைய சிவில் ஸ்கோர் எவ்வளோ இருக்கு, என்னென்னலாம் லிங்க் வச்சிருக்கீங்க, எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க எல்லாமே அவங்களால செக் பண்ண முடியும். அந்த மாதிரி செக் பண்ணி தான் நமக்கு அந்த லிங்க்ல வச்சிருக்க ஃபோனுக்கு மெசேஜாவோ காலாகவோ உங்களுக்கு நீங்கள் லோன் எடுத்துக்கிறீங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதனால மிக 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 முக்கியமா அந்த ஜெராக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜெராக்ஸ் எடுக்க போகும்போதும் இதை உஷாரா பார்த்துக்குங்க. அப்படி ஜெராக்ஸ் எடுக்க போகும்போதுமே அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டெஸ்க்டாப்ல உள்ள டெலிட் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சமீபமாக திண்டுக்கல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க ஒரு ஆதார் கார்டை வச்சு போலியான ஆதார் கார்டை தயார் பண்ணி அவங்க அந்த பேர்ல எலக்ட்ரானிக்ஸ் பொருள், ஃப்ரிட்ஜு, டிவி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டாங்க. இஎம்ஐல வாங்கிட்டு அதை பாதி ரேட்டுக்கு வெளியில வித்துருக்காங்க. அதை கண்டுபிடிச்சு பார்த்தா, ஏன்னா யாருடைய அட்ரஸ்ல இருக்கோ அவங்க பேர்ல தான் இஎம்ஐ எல்லாமே வரும். அந்த மாதிரி லாஸ்ட்டை கண்டுபிடிச்சு நிறைய தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி போலியா இந்த மாதிரி ஏமாத்துறாங்க பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 வருஷம் ஜெயிலு மற்றும் 10,000 ரூபா ஃபைன் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க சட்டங்கள். இதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, இப்போ நீங்க வச்சிருக்க ஆதார் கார்டுல என்னென்னலாம் சமீபமா யூஸ் பண்ணீங்க, அதே மாதிரி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்களாவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகத்தான் இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா சம்டைம் உங்களுடைய ஆதார் கார்டையும் யாரும் மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால உங்க ஆதார் கார்டை சும்மா டைப் பண்ணி நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னென்னலாம் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன லோன்லாம் வாங்கியிருக்கீங்க, சமீபமா எதுக்கெல்லாம் ஓடிபி கொடுத்தீங்கன்றத லிஸ்ட் வரும். அதுல ஏதாவது தவறுதலா இருந்தா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஆதார் கார்டுடைய அந்த வெப்சைட் போகணும். அதாவது udhi.gov.in அந்த வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு ஆதார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆதார் சர்வீஸ்ல போயிட்டு ஆதார் ஆத்தன்டிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி போட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை கேட்கும். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓடிபி நம்பர், நீங்க எந்த மொபைல் நம்பரை நீங்க ஆதார் கார்டோட இணைச்சிருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க சமீபமா என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி எங்கெங்க போய் வாங்கியிருக்கீங்க, எந்த இடத்துல வாங்கியிருக்கீங்க,
எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துடும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு எதுவும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு. அதே போல் உங்களுடைய ஆதார் கார்டு மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1947 அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லை வந்து இந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிக்கலாம். இது மிகவும் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் வந்து சிம் கார்டு வாங்குவீங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே சிம் கார்டு இருக்கும். புதிதாக சிம் கார்டு வாங்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் கைரேகை வைப்பீங்க, ஓகே ஆயிரும். அப்புறம் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஓகே ஆகலை, இன்னொரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணுங்க, நீங்கள் கைரேகை வைங்க அப்படிம்பாங்க. நம்ம மறுபடியும் அதுக்காக கைரேகை வைப்போம். அந்த மாதிரி டயத்தில் அவங்க வந்து அதை வச்சு இன்னொரு சிம்மு அவங்க வந்து எடுத்து வச்சுப்பாங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிம்மு மூலயமா ஏதாவது ஒரு தப்பான விஷயங்களோ இல்லை வந்து கள்ளக்கடத்தல் இந்த மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னா நம்ம சிம்மு வந்து அதை பயன்படும். அப்போ சிம்மை ட்ராக் பண்ணும்போது நம்ம தான் வந்து சிம்மோட ஓனராக இருப்போம். இந்த மாதிரி வந்து போலியாக வந்து நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் தவிர்த்துக்குங்க. ஏன்னா வந்து ஹைதராபாத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா AEPS, அதாவது ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கு. என்ன பண்ணா எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். 24 hours நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். உங்கள் கைரேகை வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டாம்ப் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுடைய அந்த ஆதார் கார்டுடைய கைரேகை வச்சுருப்பாங்களா அந்த கைரேகையை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கைரேகை மூலயமா இந்த ஆதார் கார்டு நம்பரையும் போட்டு கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏமாற்றிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 149 காப்பி எடுத்து இவ்வளோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணுறதுக்காக தான் உங்களுடைய ஆதார் கார்டை கொடுக்கும்போது என்றைக்குமே வந்து மாஸ்க்டு ஆதார் கார்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா மாஸ்க்டு ஆதார் கார்டுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் இந்த வெப்சைட்லேயே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் 4 நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும், மித்த எல்லாமே XXXXன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய நம்பரை யாரும் ஆதார் கார்டை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிட முடியாது. அதனால மாஸ்க்டு ஆதார் கார்டாக வாங்கி வச்சுக்கோங்க என்றைக்குமே. அது உங்களுக்கு என்றைக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். அந்த தகவலை நான் இதில் சொல்கிறதுக்காக தான் இந்த முழுமையான வீடியோ. ஏன்னா ஆதார் கார்டு மூலயமா நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றிடலாம். அந்த மாதிரி தான் இப்போ வந்து எல்லாத்துலேயுமே இணைச்சி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தகவல், ஏன்னா வந்து மாஸ்க்டு ஆதார் கார்டு நிறைய பேர் எடுக்காமல் வச்சுருக்காங்க. அந்த ஆதார் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். யாருக்கும் முழு நம்பரையும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ற தெளிவாக சொல்லிக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அளிக்கும்னு நினைக்கிறேன். இது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சைடில் உள்ள பெல் ஐகான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நாட்டு நடப்புகள் மற்றும் வந்து சொத்து மற்றும் பட்டா சம்பந்தமாக அனைத்து வீடியோக்களும் உங்களுக்காக போடப்படும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வரை வந்து சந்திக்கிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம்.